நான் யாருக்கிட்டையுமே பெருசாக எதுக்கும் போய் நின்னதில்லை. ஆனால் என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைமாக இவன் நடிக்கணும்னு முடிவெடுத்ததுக்கு பிறகு நான் வந்து இதுக்கு ஒரு லவ் படம், லவ் சாங்ஸ், நல்ல சாங்ஸ் வேணும் அப்படிங்கிற பொழுது நான் நேரடியாக ஜீவியை ஒரு ஷூட்டிங்கில் தான் போய் பார்த்து இது மாதிரி என் பையனை வச்சு பண்ணுறேன் தம்பி, நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டேன். எனக்கு என்ன சம்பளம் கொடுப்பீங்கன்னு அவர் கேட்கல. இன்றைக்கி நீங்கள் என்ன சம்பளம் வாங்குறீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் நிச்சயமாக என்னால் அதை கொடுக்க முடியாது. ஆனால் ஏதாவது நான் என்னாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், உங்களுக்காக கென்னுக்காக நான் இந்த படம் ஃப்ரீயாக பண்ணுறேன் அப்படின்னு இந்த 25 வருஷத்தில் எனக்கு இந்த சினிமாவில் இந்த ஒரு வார்த்தை, இன்னைக்கு எப்படி பார்த்தாலும் அவர் பண்ணுற படங்கள், இப்போ தனுஷார் கூடலாம் இப்போ படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த படங்கள் அவர் என்ன சம்பளம் வாங்குறாருன்னு தெரியும். நம்ம சொன்னால் ஐடி பிரச்சனை வந்துடும், அதனால் நம்ம சொல்லக்கூடாது. பட் இருந்தாலும் இது வந்து ஒரு வாழ்நாளில் நம்ம வந்து அவருக்கு நன்றியோடு இருக்கணும். அதே மாதிரி இதில் ஒர்க் பண்ணியிருக்கிற எல்லாருமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்காகவும் அவனுடைய பழக்கத்திற்காகவும் அவன் மேலே ஏதோ ஒரு பாசத்தினாலையும், அதில் இதில் இருக்கிற நிறைய பேர் தனுஷார் கூட இருந்தவங்க தான். ஸோ அவங்க எல்லாருமே தனுஷார் மூலமாக தான் இவனுக்கு அவங்களெல்லாம் தெரியும். இப்படி எல்லாருமே சேர்ந்து இதில் வந்து அவனுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கிறீங்க. இதில் ஒர்க் பண்ண ஒரு லைட்மேன்லேருந்து, ஒரு ஆர்ட் டைரக்டர் அசிஸ்டன்ட்லேருந்து, ஒரு ப்ரொடக்ஷனில் பாத்திரங்கள் ஒரு அம்மாவிலேருந்து அத்தனை பேருக்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக, என் சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் இந்த படத்தில் முக்கியமான ஒரு கதாநாயகன், இந்த படத்தினுடைய கேமராமேன். அந்த பையனுக்கு பெரிய இது இந்த இன்று எல்லாம் இல்லாட்டியும் கூட, ஆனால் நிச்சயமாக இந்த தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஒளிப்பதிவாளராக அந்த பையன் வருவான், அது என்னுடைய நம்பிக்கை. ஸோ இதில் எல்லாருக்கும் அதாவது கருப்பையா குடும்பத்தார், பிரதீப் பிரணவ்னா அவங்க அம்மா, அவங்க குடும்பத்தார், அவனுடைய வருங்கால மனைவி, இப்படி எல்லாருக்கும், பத்திரிகையாளர்கள் இங்கே கலந்துக்கிட்ட, அதே மாதிரி இந்த படத்தில் கென்னோடைய ஃப்ரெண்ட்ஸு, இவங்க தான் கிட்டத்தட்ட 2 வருஷம் இவங்க பண்ண டார்ச்சரை தாங்கின என் பொண்டாட்டிக்கு தான் எந்த அவார்டு வந்தாலும் நீங்கள் கொடுக்கணும். 2 வருஷம், ஒரு நாள் 2 நாள் கிடையாது. கதை எழுதுகிறேன், பாட்டு எழுதுகிறேன், கம்போஸ் பண்ணுறேன்னு. நம்ம வீடே வந்து ஒரு மினி ரெஸ்டாரண்ட் மாதிரி தான் இருக்கும் எப்போதுமே. 10 பேர் 15 பேர் சமைச்சு போட்டு தான் அவன் இவ்வளோ ஒல்லியாக இருக்கா. என் ஒய்ஃப் ஆக்சுவலி இதோட ரொம்ப நல்லா குண்டாக இருந்தா. இவ்வளோ இழைச்சி போனது காரணமே என்னென்னா இவங்க பண்ண டார்ச்சர் 2 வருஷம். பட் அவங்க எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சினிமா உங்கள் அம்மா எங்கள் அம்மா இல்லை, இது சினிமா. இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன இருந்தாலும் அதுதான். எதையுமே தலையில் ஏற்றிக்காதீங்க. இன்னைக்கு நீங்கள் இயக்குனர் ஆனது உங்களுக்கு தவிர்க்க முடியாத ஒரு சூழல், அவ்வளோதான். ஆனால் அதை கற்றுக்கன்னு சொன்னது தனுஷ் தான், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. உன்னை அவர், ஏன்னா அவர் ஒன்றை செலக்ட் பண்ணுறாருன்னா அவ்வளோ ஈஸியாக ஒரு விஷயத்த செலக்ட் பண்ண மாட்டார். அப்படி செலக்ட் பண்ண ஆட்கள் யாருமே இந்த சினிமாவில் தோக்கவும் கிடையாது. எல்லாமே ஒரு பெரிய இடத்துல தான் இருக்காங்க. நான் பேரெல்லாம்